ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரேட் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நிஃப்டியில் வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, சார்ட் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஃபிட்டு பார்த்திங்கன்னா மறக்காமல் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல்லுக்காக கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்னு. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் வந்து என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போது எம்எஸ்பி ஓபி வந்து எடுத்துக்கோங்க. இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்பி ஓபி அந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதில் வந்து அதை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். எடுத்துகிட்டு இதில் போனீங்கன்னா ஆப்ஷன்ஸு செட்டிங்ஸில் போயிட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் இருக்குது, டெலிட் ஓல்டு ப்ரோக்கன் பாக்ஸஸ் இருக்குது. இதில் வந்து மெயினாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆர்டர் பிளாக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடு வந்து ஈஸியாக எடுக்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இப்போது நிஃப்டியில் இருக்குது. இப்போ நிஃப்டி எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டி மிட் கேப் எடுத்துக்கிறேன். மிட் கேப்பில் பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டர் பிளாக் இந்த மாதிரி காட்டும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே வந்து ரெசிஸ்டன்ஸு தாண்டி இந்த ஆர்டர் பிளாக்கை தாண்டி வந்து போயிருக்காது. நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ நம்ம வந்து கீழே இருக்கான்னு பார்க்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக்கு க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணி தான் வந்து டவுன் ட்ரெண்டு இதிலேருந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கும். இந்த ஆர்டர் பிளாக் எப்போ பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இதாகிட்டே தான் இருக்கும், சிக்ஸாக் அடித்து போயிட்டுருக்கோம். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. டெலிட் ஓல்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ப்ரோக்கன் நீங்கள் வேணால் வச்சுக்கலாம், இல்லை டெலிட் ஓல்டுன்னு கொடுத்திங்கன்னா எல்லாமே டெலிட் ஆகிரும். அப்பப்போ உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்டர் பிளாக்கு மேலே செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து எத்தனை 5ஆந்தேதிக்கான சார்ட்டு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. நம்ம சேனல் நம்ம வீடியோஸ்க்கும் மற்ற ட்ரேடர்ஸ்க்கும் வந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நிறைய தெரியும். இப்போ நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா, மறக்காமல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து 90% அதிகமாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி நான் ரெகுலர் வீடியோஸ் போடுவேன். ஒரு சில நாளில் போட மாட்டேன், ஒர்க் இருந்ததுன்னா. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் போடுவேன். எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சார்ட் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கட்டும், இல்லைனா இன்வெஸ்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து எப்படி என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே வந்து ட்ரேடிங்கில் வந்து கொஞ்சம் பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்கள் ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். எப்போ வந்து என்ட்ரி எடுக்கணும், எப்போ வந்து இதாகணும் அப்படிங்கிறது சார்ட் வந்து நம்மளுக்கு சொல்லும். இந்த மாதிரி
எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறது. நம்ம அவசரப்பட்டு எடுத்தோம்னா எல்லாமே ப்ரீமியமில் பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக எடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு உங்கள் சார்ட் வந்து எப்போ இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் விக்கு கொடுத்துருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி விக்கு கொடுத்ததுன்னா அது வந்து ஒரு பாயிண்ட்டை மீட் பண்ணி அதுக்கு கீழே போகாமல் மேலே புஷ் பண்ணி மேலே அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா சார்ட்டை வாட்ச் பண்ணிங்கனாலே போதும், வந்து நீங்கள் ட்ரேட் ஈஸியாக எடுக்கலாம். அதேமாதிரி மறக்காமல் ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. யாராக இருந்தாலுமே எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக நம்ம இது பண்ண முடியும். இது வந்து நிஃப்டி மிட் கேப்பு. பேங்க் நிஃப்டியில் இருந்து நான் ட்ரேட் பண்ணுறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பேங்க் நிஃப்டி ஹைலி வால்டைல். இப்போ நீங்கள் வந்து நியூ ட்ரேடராக இருந்தால் வந்து பேங்க் நிஃப்டி போகாதீங்க, அது வந்து ஹைலி வாலடைல் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது வந்து வாலடைல் அதிகமாக இருக்குங்காட்டி மூவிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், சார்ட் வந்து ஓவர் ப்ரெஷரில் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி ட்ரை பண்ணுங்கள். நிஃப்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஆர்டர் பிளாக் வந்து இங்கே போல்டு ஆர்டர் பிளாக் இங்கே இதாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து வந்து செட் ஆகிருக்கு. இப்போ இது வரைக்கும் வந்து இதாக இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் கொடுத்துருக்கு. இப்போ இங்கேருந்து வந்து டவுன் மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கு, இது வரைக்கும் இறங்கியிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பிரேக் அந்த வந்து க்ரீன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே எப்படி போயிருக்கு, அதுக்கப்புறம் கொடுக்கல. இதே பார்த்திங்கன்னா நிஃப்டி மிட் கேப்லாம் வந்து இதுலேருந்தே வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து ஒன்று ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்கும், இல்லைன்னா டவுன் மார்க்கெட்டாக இருக்கணும். உங்களுக்கே தெரியும் இது வந்து டவுன் ஆகிருக்கு, அப்புறம் மேலே வந்துருக்கு ஃப்ளாட். ஒன்று டவுன் ஆகும், இல்லைன்னா வந்து ஃப்ளாட்டாக போயிருக்கு, அது இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே ஆர்டர் பிளாக் செட் ஆகிருக்கு. அதனால் வந்து இங்கேருந்து மேலே வந்து இப்படி ஃபார்ம் ஆகி மேலே போயிருக்கு சார்ட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து ட்ரேடிங்கில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். வந்து கற்றுக்கிறது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. இருந்தாலும் போக போக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து கற்றுக்கலாம். மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும், ஒட்டுக்காக இது பண்ண முடியாது. பெருசாக வந்து இது மார்ஜின் வச்சு பண்ணாதீங்க. ஸ்மாலாக வச்சு கற்றுக்கிறவங்களா இருந்தால் ஸ்மாலாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 மந்த் வந்து நீங்கள் வந்து இது பண்ணி பார்க்கணும், சும்மா பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் உள்ளேயே வரணும். அப்போ தான் வந்து புரியும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சார்ட்டை வச்சு. இல்லைன்னா நம்ம வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோஸ் போட்டுருவேன், அதை பார்த்து நீங்கள் அப்படியே கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கியோட வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.